بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைக்கு நம்முடைய உரைக்கு பிறகு நிறைய சகோதரர்கள் நமக்கும் குர்ஆனுக்கும் இடையில உண்டான அந்த தொடர்பில் ஒரு பெரிய வீக்கம் இருக்குது, ஒரு இடைவெளி இருக்குது அப்படிங்கிற தகவலை கவலையோடு பரிமாறிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் யார் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா குர்ஆனோடு தொடர்புடையவங்க, குர்ஆனை வாசிக்கிற, குர்ஆன் மொழிபெயர்ப்பை வாசிக்கிற, ஆனாலும் நம்ம அதை ஒரு இடைவெளியோடு தான் அணுகி இருக்கிறோம், இன்னும் நம்ம அதிலோட ஒன்றி போகலை, நெருங்கலை அப்படிங்கிறது விளங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கவலையை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால கூடுதலாக அதை நாம் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் இஸ்லாம், அதான் எல்லாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும்னா நீங்கள் குர்ஆனை பார்த்தா போதுமானது. ஆயிஷா நைட் அப்படி தானே கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி, அவங்களுடைய கேரக்டர் எப்படி, வாழ்க்கை எப்படி, ஒரே வரியில சொன்னாங்க, கான ஹுலுகுல் குர்ஆன். அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம் குர்ஆன் தான். அவன் ரசூலுல்லாஹ்விடமிருந்து மிளிர்ந்த எல்லா பண்புகளும், எல்லா ஆற்றலும், எல்லா திறமைகளும், எல்லா புரட்சிகளும், எல்லா முன்னேற்றங்களும் எல்லாமே எங்கிருந்துன்னா குர்ஆன்ல இருந்தா இருக்கு. அவன் அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் அவ்வளவு பெரிய எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, நபி தோழர்களால் அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும்னா நம்மளாலே அதை எடுத்துக்கொள்ள முடியும் தானே கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அருளப்பட்டதில்லை, நமக்கும் தான். அப்படின்னா அதுல எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கூறுகள் எல்லாம் உள்ள இருக்கு. நீ எடுத்துக்கிறியா இல்லையாங்கிறது உன்னுடைய திறமையை பொறுத்தது, உன்னுடைய ஆற்றலை பொறுத்தது, உன்னுடைய ஈடுபாட்டை பொறுத்தது அப்படிங்கிறது தான் நாம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதனால நீங்க அதுல சுணக்கம் காட்டாம, யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சோ, யாரெல்லாம் படிக்கணும்னு நினைச்சீங்களோ, நீங்க தாமதிக்காம எடுத்துருங்க. தாமதிக்காம குர்ஆன் எடுத்து ஒரு வசனத்தையா முதல்ல ஒரு டச் பண்ணிருங்க. எப்போதுமே எண்ணங்கள் நாட்கள் ஆக ஆக அந்த எண்ணம் பலவீனம் அடையும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு கூட பார்த்துக்கலாம், அது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு மூட்டை கட்டிடுவோம். அப்புறம் திரும்ப எப்பமாவது இருக்க 2 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் பேசும்போது அன்னைக்கே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்பவும் அதே மாதிரி தான், அதுக்கப்புறம் அதே மூட்டை கட்டிடுவோம். அதனால தாமதம் இல்லாம ஒரு வசனத்தை எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏதோ ஒரு அத்தியாயத்துல இருந்து ஒரு வசனம், ஒவ்வொரு வசனமா நீங்க எடுங்க, ரொம்பலாம் எடுக்க தேவையில்லை. ஏன்னா அது எனக்குரியது என்று பார்க்கிற அந்த பார்வையில தான் எனக்கான வழிகாட்டுதல் அதுல கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் நபியே சொல்லுங்க, லவ்கானல் பஹ்ரு மிதாதல்லி கலிமாத்தி ரப்பி இல்ல நஃபீதல் பஹ்ரு கபில அன் தன்ஃபத கலிமாத்தி ரப்பி. நபியே சொல்லுங்க, லவ்கானல் பஹ்ர், இந்த கடல் நீரெல்லாம் மையாக இருந்து, மிதாதல்லி கலிமாத்தி ரப்பி, என் இறைவனுடைய கட்டளைகளை, வார்த்தைகளை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டால், ல நஃபீதல் பஹ்ரு கபில அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை எழுதி முடிப்பதற்கு முன்னால் அந்த கடல்மை தீர்ந்து போய்விடும். வலவு ஜினாபி மிஸ்லிஹி மததா, அதே மாதிரி இன்னொன்று நீங்க கொண்டு வந்தாலும் திரும்ப உலகத்தில் இருக்க மாதிரி இன்னொரு கடலை கொண்டு வந்து அதை எழுத ஆரம்பிச்சாலும் அப்பமும் பத்தாது. அப்பமும் பத்தாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் செறிவானவை. ஆனா இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த எழுதிட்டாங்களே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கான விளக்கங்களை அதை புரிந்து கொள்வதற்கான அவருடைய தஃப்சீர் எழுதி வெளியிட்டாச்சு, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். முடியலாது, ஒவ்வொருத்தரும் எழுத வேண்டியது இருக்கிறது. எல்லாரும் எழுதுறதுன்னு யோசிச்சு பார்த்தா எப்படி முடியும்? யாரோ ஒரு ஏரியாவுக்கு ஒரு மொழி பேசுறவங்களுக்கு 2 பேர் எழுதுறாங்க, தமிழ் மொழியில 2 தஃப்சீர் வந்திருக்குது அப்படின்னா அது அல்ல. அது அவங்க 2 பேருக்குரியது வந்திருக்கிறது, அவங்களிடமிருந்து செய்தி வெளியே வந்திருக்கிறது. அதை தாண்டி நம்ம லட்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம ஒவ்வொருத்தருக்குமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தருடைய புரிதல் அதுக்குள்ள இருக்குது. அதனால நம்ம உள்ள தோண்ட 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 நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்க அதுல உள்ள நிறைய அதிசயங்களை யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதனுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு பாருங்க, தொடர்பு, ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு இடையில உண்டான தொடர்பு, உண்மையிலே இது மனித வார்த்தை இல்லை அப்படிங்கிற ரொம்ப ஆழமா பதிய வைப்பதற்கு எண்ணற்ற பல சான்றுகளை சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும். நம்ம குர்ஆன் மேல இருக்கிற நம்பிக்கை, அது இறைவனின் வேதம் தான் அப்படின்னு நம்ம வச்சிருக்க நம்பிக்கை நெசமாவே அது ஆதாரபூர்வமான நம்பிக்கையா, பகுத்தறிவு பூர்வமான நம்பிக்கையா, அது பரம்பரை சார்ந்த நம்பிக்கையா? எல்லாரும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. இல்ல ஆதாரபூர்வமான நம்பிக்கை அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப சான்று சொல்லுங்க. நீங்க இது அல்லாஹ்வுடைய வேதம் என்ன ஆதாரம்? அதை கொண்டாங்க. இது மாதிரி ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதுதான் கடவுள் வேதம், இதுதான் கடவுள் வேதம், இதுதான் கடவுள் வேதம்.
அப்படித்தான் நீங்க சொல்றீங்க. நான் இப்ப நான் சொல்றேன், இல்லைன்னு நீங்க மறுத்தா நீங்க ஆதாரத்தை கொண்டு வரணும்ல. உங்களிடத்துல என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி அறிஞர்கள் சில பேசின சில உதாரணங்களை வைத்துக்கொண்டு அந்த மாதிரி விஷயங்களை வச்சு இந்த அறிவியலை வச்சு இப்படி எல்லாம் சில ஆதாரங்கள் சொல்வீங்க. அல்லாஹ் ஒரு ஆதாரம் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் என்ன ஆதாரம் சொல்றான்? வைன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாருக்கு நாம இறக்குனதுல உங்களுக்கு டவுட் இருக்குது, இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததெல்லாம் இல்லப்பா அப்படின்னு உனக்கு அதுல ஆட்சேபம் இருந்துச்சு அப்படின்னா ஃபதூபி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வந்து காட்டி அதை முறியடிச்சிட்டு போயிரு. அல்லாஹ் அதான் அல்லாஹ் வைக்கிற சேலஞ்ச் இது. இது இறைவனுடைய வேதம் இல்லைன்னு உனக்கு டவுட் வருதா, இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறியா, இதே மாதிரி இன்னொரு கொண்டு வா, இது ஒரு புக்கு, இது மாதிரி இன்னொரு புக்கு கொண்டு வர முடியாது, கொண்டு வா பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு சவாலை முன் வச்சு இந்த சவாலை முறியடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணி அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணாதான் அது கன்ஃபர்மேஷன். இப்ப நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம், உங்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தகவல், அது என்னிடமிருந்து வந்த ஒரு தகவல் தானே தவிர நீங்க அதை உள் உணர்வுங்களே. அப்ப நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்ல, நீங்க சிந்திக்கணும் தானே. அப்படி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அப்படியே ஆழமா அது இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் அப்படிங்கறது அப்படியே படிக்க திகட்ட உங்களுக்கு எல்லாம் அதுக்குள்ள ஆதாரங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம். சூரத்துல் அலக் முதல்ல இறங்கின அத்தியாயம் தானே. முதல்ல எவ்வளவு இறங்குச்சு? சூரத்துல் அலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் கலக்கும் ஃபர்ஸ்ட் இறங்குச்சு. எவ்வளவு இறங்குச்சு? மொத்த சூறா இறங்கிருச்சா? முதல்ல இறங்கினது 5 வசனங்கள். அதுக்கு பிறகு இறங்கின சூறா அப்படின்னு எடுத்துக்கிட்டா யா அய்யுல் முத்தஸிர் ஒரு சூறா இருக்கு. அது அதுக்கப்புறம் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம் யா அய்யுல் முத்தஸிர். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 5 வசனம் இறக்கப்பட்டுருச்சு. அந்த அலக்கு சூறா எடுத்து பாத்தீங்கன்னா 5 வசனத்தோட முடியல சூறா, நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்கள்லாம் எப்ப அருளப்பட்டுச்சு? எப்பவுமோ அருளப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு தேவை நிமித்தம் அல்லாஹ் அருளிய வசனங்கள் தான். அந்த வசனங்களை தூக்கி வந்து உள்ளத்தையும் போட்டு வச்சிருக்கான். அல்லாஹ் தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தான். அல்லாஹ் அன்னைக்கு ஒரு 5 வசனம், இன்னைக்கு ஒரு 7 வசனம், அன்னைக்கு ஒரு 3 வசனம், இந்த 3 வசனத்தை அந்த சூறால போடு, அந்த 3 வசனத்தை இந்த சூறால போடு, இதை இதுக்கு முன்னாடி வை, இதை இதுக்கு பின்னாடி வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை மாடிஃபை பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா அல்லாஹ் தான் பண்ணி கொடுத்தான். இப்ப நீங்க பாருங்க, அந்த மாடிஃபை பண்ற விதமே 23 வருஷம் அங்கிட்டு இங்கிட்டும் குழப்பி உண்டு இறக்கப்பட்ட வசனங்களை அப்படி தூக்கி போட்டு அடுக்க தூக்கி பார்த்தா அந்த அடுக்கு இவ்வளவு அற்புதமா இவ்வளவு கனகச்சிதமா எப்படா அடுக்க முடியும்? மனுஷனால முடியவே முடியாது. அந்த அவ்வளவு அழகா பொருந்தி போகிறது மே வசனத்துக்கு கீ வசனத்துக்கு. ஒரே நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லிடலாம், ஒரு பிரச்சனையை பத்தி பேசிடலாம், வேற பிரச்சனையை பத்தி பேசியிருப்பான், அந்த பிரச்சனை இங்க கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனா அதுவும் இதுவும் ஜாயின் ஆகும். குர்ஆனை தவிர எங்கேயுமே சாத்தியமே இல்லை. நீங்க ஒண்ணு பார்க்கலாம், நீங்க அந்த வசனத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அக்கா முதல்ல 5 விட்டுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6, 7, 8 நீங்க படிங்க. இந்த 6, 7, 8 எப்ப இறங்குறது? வேற ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு வேற ஏதோ பிரச்சனைக்கு அருளப்பட்டது. ஆனா இது எவ்வளவு கச்சிதமாக மேல் வசனத்தையும் கீழ் வசனத்தையும் இணைத்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியை உண்டாக்குகிறது யோசிச்சு பாருங்க. உண்மையிலே மெய்சி எடுத்து போவோம். ஒரு வசனம் சொல்றேன், அதுக்கு நீங்க விளங்குகிற பொருளை எனக்கு சொல்லுங்க. சூரா பக்ராவுல 133வது வசனம்னு நினைக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? உங்களுக்கு நீங்களாம் யாருமே இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் தான் வரலாறு சொல்றேன், அல்லாஹ் அப்படி சொல்ல வர்றான். உங்களுக்கு தெரியாதுப்பா, நான் சொல்றேன் கேட்டுக்க. அவர் என்ன செஞ்சாருன்னா, எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று தமது பிள்ளைகளிடம் அவர் கேட்டார். எனக்கு பிறகு யாரப்பா மூத்து நெருங்கிருச்சு, வயசாயிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண பொழுது பிள்ளைங்களை எல்லாம் கூட்டி வச்சு எனக்கு பிறகு எதை வணங்குவீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க, உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையரான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமாகிய ஒரே இறைவனையே நாங்கள் வணங்குவோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்று பிள்ளைகள் கூறினார்கள். இதுல என்ன கருத்து விளங்குது? இது ரொம்ப பெரிய ஆழ்ந்து சிந்திக்கிற அளவுக்கு செய்திகள் ஒண்ணும் இல்லை. மூத்தா போற இடத்துல யாரை வணங்குவீன்னு கேட்டாங்க. அவங்களுடைய இறைவன் இப்ராஹிமுடைய இறைவனாகி அந்த அல்லாஹ் தான் நாங்கள் வணங்குவோம் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப சாதாரண நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம வீட்டுல இது மாதிரி நம்ம அத்தா யாரோ நம்மளை கூட்டி உட்கார வச்சு அல்லது நம்ம பிள்ளைங்களை நம்ம கூட்டி உட்கார வச்சு ஒரு வயசான காலத்துல எனக்கு பிறகு நீ யாரை வணங்குவ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலோ அல்லது அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலோ அந்த சபை எப்படி இருக்கும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப நகைப்புக்குரிய சபையா இருக்கும். என்ன யாரை வணங்குன்னு கேட்கிறிய? என்ன புதுசா இருக்கு? சின்ன வயசுல இருந்து எப்படி வந்திருக்கோம்? பிறந்து விவரம் தெரியுதுக்கு முன்னாடியே பள்ளியாசலுக்கு போயாச்சு, அல்லாஹ் ரசூலை பார்த்தாச்சு, குர்ஆன் வேதம் இறை வேதம், யாரும் புதுசா கேட்கிறிய? இது நகைப்புக்குரிய கேள்வியா ரொம்ப வேல்யூபிள் கேள்வி. நீங்க நான் சாதாரணமா சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில இருந்து சொல்லுங்க.
வாழ்க்கையிலிருந்து சொன்னா இந்த கேள்வி ரொம்ப, அது நபியுடைய பிள்ளைங்க. நபியில சும்மா சாதாரண இல்ல, அப்படியே பாரம்பரியமா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டவொடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற யாரும் யூசுப் நபி தான். எப்படி சிறந்தவங்க? யூசுப் நபி அவங்க ஒரு நபி, அவங்க வாப்பா யாக்கூப் ஒரு நபி, அவங்க வாப்பா இசாக் ஒரு நபி, அவங்க வாப்பா இப்ராஹிம் நபி, அப்படியே பாரம்பரியமா நபி பரம்பரையில வந்தால் அவங்க சாதாரணமான ஆளா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அவன் அம்மா அம்பரிய பாரம்பரியத்தில் உள்ள பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, எனக்கு பெரிய யாரப்பா நீங்க நடக்கலையே அப்படின்னு கேட்டா, என்ன வாப்பா என்ன ஆச்சு, ஏன் எங்க மேல அப்படியே டவுட் வந்துருச்சா, நாங்க வேற யாரும் சாமியுமே கும்பிட போயிருவோம், அல்லா விட்டு போயிருவோம், அப்படித்தானே வரணும். அதானே அப்படி உண்மையில அது இல்லை. உண்மையில நீங்க சிந்திச்சா இப்ப நம்ம என்ன அர்த்தத்துல இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த வசனம் அதை சொல்லல, அதை தாண்டி ஒரு வாழ்வியலை சொல்லுது. அது ஒரு வாழ்வியலை பேசுகிறது. அது சாதாரண இறை வழிபாட்டை குறித்து யாரை வணங்குவீர்கள் என்ற கேள்வி மேலோட்டமாக நினைக்கிறது. ஆனால் அதற்குள்ளே ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, உளவியல் இருக்கிறது. அது என்னங்கிறத நீங்க பார்த்து படிச்சு நாளைக்கு சிந்திச்சு யோசிச்சு அவங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணிக்கங்க. ஆனா இது இல்லை, இப்ப நம்ம பேசிக்கிட்ட அது மேலோட்டமான ஒரு தகவலாக அது தெரிகிறதே தவிர அந்த விஷயமா இருக்க முடியுமானா இருக்க முடியவே முடியாது. வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்க அதை பார்த்துங்க. இப்ப நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஆரம்பிச்சா கொஞ்சம் டைம் ஆகும். சரியா, நம்ம அடுத்த நேரத்துக்கு போயிடுவோம். இப்ப நம்ம பாவங்கள் நம்முடைய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு பாவங்களில் இருந்து நாம மீண்டாக வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியாக வேண்டும். அதுக்கு என்னென்ன வழிகள்? பாவ மன்னிப்பு கேட்டது ஒரு வழி, அல்லாஹ்வை புரிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய தௌஹீதை தெரிந்து கொள்வது ஒரு வழி, அல்லாஹ்வுடைய வேதத்தை அறிந்து கொள்வது ஒரு வழி. அப்படின்னு அந்த வழிகளை தான் நாம அந்த பாவங்களில் இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கான வழிகளாக நாம சொல்லிக்கொண்டே வந்தோம். அதுல இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கிறது, சமூகத்தினுடைய பொறுப்பு. பாவங்களில் இருந்து நம் சகோதரர்கள், நம்முடைய சமூகம் விடுதலை பெறுவதற்கு சமூகத்தின் அங்கத்தினராக நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் என்ன? நம்முடைய பொறுப்பும் இருக்கிறது. நான் நல்லவனா இருக்கிறதுக்கு, நான் தீமைகள் இருந்து விலகி இருக்கிறதுக்கு உங்களுடைய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் தீமைகள் இருந்து விலகிறதுக்கு எனக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை ரெண்டு பேரும் சேர்ந்து விளங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய ஆரம்பிச்சோம்னா தான் நாம பாவங்கள் இருந்து விடுபட முடியும். நாம அந்த வேலையை செய்யல அப்படின்னா பாவங்கள் தலைவிரிச்சு ஆற ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது, அல் மூமினு லில் மூமினி கல் புன்யான் யசுத்து பஅதுஹு பஅதா. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றவன். அந்த கட்டிடத்துல ஒன்று இன்னொன்றை உறுதிப்படுத்துகிறதே, ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை பேலன்ஸ் பண்ணி அப்படியே ரெண்டும் சேர்ந்து பிடிச்சி உறுதிப்படுத்துத, அந்த மாதிரி ஒரு மூமின் இன்னொரு மூமினை உறுதிப்படுத்துறவனா இருப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாம அப்படி ஒருத்தரை இன்னொருத்தர் உறுதிப்படுத்தணும். எதுல உறுதிப்படுத்துறது? ஈமான்ல உறுதிப்படுத்துறது, இறை அச்சத்துல உறுதிப்படுத்துறது, நேரிய வாழ்க்கையில உறுதிப்படுத்துறது. அவன் அப்படியே கீழே விழுற மாதிரி இருந்தா அவனை கையை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டி, இந்த இதாண்டா கரெக்ட், நீ போயிடாத அப்படின்ற அந்த வேலையை செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் புரிந்தோ புரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம் என்றால், அவனை ஈமானில் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நாம் அவனை ஈமானுக்கு எதிரான ஒரு காரியத்தில் உறுதிப்படுத்துகிற வேலையைத்தான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கோம். ரொம்ப பெரிய கவலைக்குரிய, அதுவும் இயக்க ரீதியாக வளர்ந்து விட்டதற்கு பிறகு நடந்திருக்கிற இந்த மாதிரியான டேமேஜஸ் நம்ம எடுத்து பார்த்தா உண்மையிலே தமிழகத்தினுடைய சூழல், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல்ல ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிறது. மார்க்கம் சொல்லுகிற அந்த கட்டுக்கோப்பு, ஒருத்தர் ஈமான்ல தக்க வச்சு நிப்பாட்டி அந்த வேலை நடக்கல. முடிஞ்ச வரைக்கும் அவனை பாவத்தில் கொண்டு தள்ளுவதற்கு என்னதான் தெரியுமோ அதெல்லாம் தெரியும். பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு நான் செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டா, அவனை பாவியாக மாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி செய்யறோம்? நம்ம தெரிஞ்சு செய்யல, தெரியாமலே அப்படியான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். உதாரணமா சொல்றாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒருத்தர் மது அருந்திட்டாருன்னு சொல்லிட்டு அழைத்து வரப்படுகிறார். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவரை அடிக்கிறாங்க, அடி கொடுத்து அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. திரும்ப சாராயம் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. அந்த அடி முடிஞ்சதுக்கு பிறகு அங்க நின்றுகிட்டு இருக்கிற ஒரு சஹாபி சொல்றாரு, அவரு அல்லாஹ் அவரை நான் அழிக்கட்டும், என்ன மனுஷன் மாலை, இவனுக்கு என்னதான் ஆச்சு, திரும்ப 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 குடிச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே கொஞ்சம் கூட வெக்கம் உணர்வு மார்க்கம் அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி தொனியில என்ன சொல்ல, அஹ்ஸாவுல்லா, அல்லாஹ் அவரை இழிவுபடுத்தட்டும், இப்படியே அடிவாங்கி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையா ரொம்ப இழிவாக அவரை பற்றி அந்த நபி தோழர் பேசுகிறார். பேசுறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே அவரை பேச்சு நிப்பாட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க லா தக்கூனு அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி செஞ்சிடாதீங்க. நீங்க செய்யற வேலை இருக்குத, நீங்க அவர் பாவம் செஞ்சுட்டாரு, ஓகே, பாவம் செஞ்ச உடனே பாதி இப்படி கேடு கேட்டதா இதெல்லாம் சொல்லுவானா,
கொஞ்சமே இவனுக்கு அறிவு இருக்கா? மார்க்கம் படிச்சிருக்கான், இவ்வளவு பேசதான் வைக்கான், டெய்லி 5 பேரை தொழுறான், இது கூட தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல, அதே மாதிரி அவருக்கு பேசுறாரு. இந்த மனுஷன் எல்லாம் நம்ம கூட தான் இருக்கான், வைக்கலாம், பேச சாரையை குடிச்சிட்டு என்ன வெக்கமா இல்லை இந்த ஆளுக்கு? இதுக்கு இந்த ஆளு அழிஞ்சு போகட்டும், அல்லாஹ் அவர் மேல அழிவை தரட்டும், இழிவை தரட்டும் அப்படின்னு கேட்டவன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தக்கூனு அவன ஷைத்தானி அலா அஹீக்கும், ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்ணாத, உன் சகோதரனுக்கு எதிராக நீ சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ணு. சகோதரனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்? பாவத்துல விழுந்துட்டா அவனை அரவணைச்சு பாவத்திலிருந்து மீட்கிற வேலையை செய். இப்ப நீ என்ன பண்ற? ரோஷம் ஊட்டுற, அவனை ரோஷம் ஊட்டு என்ன செய்ய தெரியுமா? ஆமாப்பா என்ன இப்ப இப்படி கொண்டு தள்ளிடும்ல. பல நேரங்கள் நீங்க பாருங்க, உங்க ஆர்கியூமெண்ட், அதனுடைய விதம், எடுத்து வைக்கிற அந்த துணி, ஆமா நாங்கள் நரகத்துக்கு போய்க்கிறோம் கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேரிடத்துல, எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பஞ்சாயத்தை பார்த்திருக்கிறோம். குர்ஆன் இருக்கட்டுமா? குர்ஆன் பேர் பள்ளியாச ஜமாத் தலைவர் இருந்து பஞ்சாயத்து பேசுவார். 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் டெய்லி இந்த கூத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்முடைய அப்ரோச்சினால, நம்முடைய முறையினால, நாம எடுத்து வச்ச விதத்தின் காரணமாக அவர்களுடைய பிழைகளை ரொம்ப கடினமாக, தவறுகளை எல்லாம் ரொம்ப பெரிய இழிவாக விவரம் கட்டாரு. 60 வயசு ஆயிருக்கு, அதற்கு தான் பேரு, காசுக்கு கூலிக்கு தவறு இருக்கு. ஆனா அந்த தவறை சொல்லுகிறது அவன் ரோஷத்தை தூண்டாம, எப்படிங்க ஒரு இரக்கத்தோட, ஒரு கனிவோட, ஒரு பணிவோட அவனை அரவணைச்சு, அவன் அந்த பக்கம் போயிடக்கூடாது, நம்ம பக்கம் வந்துடணும், இஸ்லாத்தின் பக்கம் வந்துடணும், நல்ல ஒழுக்கத்தின் பக்கம் வந்துடணும் அப்படின்றதுக்கு எடுத்து வைக்கிற மெத்தட் என்ன இருக்கு? அவனை ரோஷம் ஊட்டுற வேலையை செஞ்சா அவன் பாத்துக்கிறான். அல்லாஹ் எப்படி பேசணும்னு தெரியும், இப்ப நீ ஒன்னும் பேச தேவையில்லைன்ற, இப்படி பேச தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்வாரு? அவர் செஞ்ச பாவத்தையே திரும்ப செய்வார். அதை நோக்கி தானே அவர் தள்ளும். இப்ப ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாங்க, இந்த மாதிரி தேவையில்லாம வார்த்தையை விட்டா அவருக்கு ரோஷம் உண்டாகி, ஆமாப்பா நான் குடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா குடியில போய் விழுந்ததுக்கு நீ காரணமாயிருவல்ல. இப்ப நமக்கு சமூகத்தில் நம்ம சுத்தி நடக்கிற மக்கள் இடத்துல பாவங்களை, தவறுகளை பார்க்கிற பொழுது அந்த தவறுகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து, தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. கனிவோடும் சகோதர பாசத்தோடும் என்னிடத்துல ஒரு தப்பை நீங்க காண்றீங்க, நான் அதை எப்படி விரும்புவேன்? ஐயோ என் தப்பை சொல்லிடக்கூடாது, அவர் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, எனக்குன்னு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்குது, 4 பேர் நம்மளை மதிச்சுட்டு இருக்கிறான், வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னு நான் பயப்படுவேன்ல. அதைத்தானே நீங்க பயப்படணும். உங்களுக்கு அதை நான் விரும்பணும்ல. உங்க தப்பு ஏங்க பட்டுருச்சு, அப்ப நான் என்ன செய்யணும்? நான் உங்களை சீரியஸ் தனியாக கூட்டு போய் பேசி, வேணாம்பா எதுக்கு இதெல்லாம் வம்பு. சில நேரங்களில் சம்மந்தப்பட்டவனே தப்பை செஞ்சிருவான், உணர்ச்சி மிகுதியில, அறியாமையில, வேற ஏதோ ஒரு காரணத்தினால, பழக்க வழக்கத்தினால, கெட்ட நண்பர்களுடைய தொடர்புனால தவறுல விழுந்துருவான். விழுந்ததுக்கு பிறகு அவனே கடந்து குற்ற உணர்ச்சி ஆளாகிட்டு வைப்போம். அவனுக்கு பயன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஆல்ரெடி நொந்து நூலாகி அப்படியே மக்களை பார்க்க முடியாம வெக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க அவன்கிட்ட போய் நின்றுட்டு, உனக்கு கொஞ்சமே இருக்கா, அறிவு இருக்கா, குர்ஆனை படிச்சிருக்கிய, உனக்கு தெரியாது, உனக்கு அப்படியெல்லாம் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனை தட்டி கொடுத்து மன்னிப்பு கேள்வி, அல்லாஹ் இடத்துல சரண்டர் ஆகு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளு, அவன் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவன். அவன் அப்படி கைகூப்பி அழைக்கிறான் உன்னை, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை வந்துடாதப்பா. நீ என்ன செஞ்சாலும் அவன் உட்கார்ந்துருக்கான், வா செஞ்சுட்டு, ஆமா சரி பரவாயில்ல விடு, அதுக்காக வேண்டி என்ன பண்றது? இப்படியே இருந்துட முடியுமா? பாவம் செஞ்சுட்டா ஷைத்தான் என்ன பண்ணுவான்? நம்ம பாவம் செஞ்சுட்டோம், அல்லாஹ் முன்னாடி எல்லாம் போய் நிக்க முடியாது, இப்படியே கண்டினியூ ஆயிடுவோம். ஷைத்தான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுவோம். அப்ப ஷைத்தான் அந்த பக்கம் இருக்கும்போது ஒரு முஸ்லீம் எந்த பக்கம் இருக்கணும்? அல்லாஹ்வின் பக்கம் இழுக்கணும்ல. எப்படி இருக்க முடியும்? அவன்கிட்ட போய் அவனுக்கு ஆதரவா பேசி அவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கிறதுக்கு தேவையான கனிவான சொற்களை பயன்படுத்தி அவனை கொண்டு வர வேண்டிய நேரத்துல அவனை பத்தி ஊரெல்லாம் ஃபசாது பேசி, புறம் பேசி, குறை சொல்லி, எங்கேயும் அவன் தலகாட்ட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கடைசியில் அவன் அந்த பித்னாவிலேயே, அந்த குழப்பத்திலேயே, அந்த தவறிலேயே மூழ்கி போற மாதிரி ஒரு சூழலை நாம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா இல்லையா?
பிறருடைய பாவங்களை குறித்து பேசுவது, புறம் பேசுவது, அதை விமர்சிப்பது, அதை குறை இன்னும் சொல்ல போனா அடுத்தவர்களுடைய பாவத்தை பொதுவெளியில ரொம்ப பேசுறோம் அப்படின்னா நான் இதை ரொம்ப பரிசுத்தமானு காட்டிக்கிறேன்னு அர்த்தம். உண்மையில் நான் பரிசுத்தமானா ஃபலாத்து ஜக்கு அன்புசக்கும் அல்லாஹ் சொல்லலாம். ஃபலாத்து ஜக்கு அன்புசக்கும், உங்களை நீயே பரிசுத்தப்படுத்திக்காத. ஹுவ அலமு பிமன் இத்தகா, யார் இறைச்ச முடியாது அவனுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லலாம் எனக்கு தெரியும்டா, நீ என்னமோ ஒண்ணுமே ரொம்ப சுத்தம் மாதிரி அதுக்கு வெளியே தெரியல, அவ்வளவுதான். அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். 2 பேருக்கு தெரிஞ்சிச்சு, அதோட நிப்பாட்டிட்டான். அல்லாஹ் அதோட நிப்பாட்டி உன்னை பாதுகாத்து வச்சிருக்கான். நீ என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி வேஷம் போட்டு மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லாஹ் எனக்கு தெரியாம இருக்குமா? அதனால இந்த பரிசுத்தமா மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அடுத்தவனை ரொம்ப டேமேஜ் பண்ணி அடுத்தவன் செய்யற பாவத்தை இழிவ நீ பொதுவுல பாவங்களை கண்டி, அது பிரச்சனை இல்லை. மார்க்கம் சொல்றது எடுத்து சொல்லி அதனுடைய கடுமையை சொல்லு, அதை பேச, அதை விமர்சனம் பண்ணி. ஆனா ஒரு பர்டிகுலர் பாவத்துல விழுந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவன்கிட்ட நீ எப்படி டீல் பண்ணணும்? பாவத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்வது வேறு, பாவம் செய்துவிட்ட ஒருவனோடு நடந்து கொள்கிற முறை என்பது வேறு. நபிகளுடைய முறை எப்படி இருந்துச்சு நீங்க பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்தவர்களை, குற்றவாளிகளை எப்படி அணுகினார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் விபச்சாரம் செய்து விட்டதாக ஒரு வழக்கு வருகிறது, வழக்குக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் முடிஞ்சு தண்டனை முடிஞ்சிருச்சு. ஒரு பெண்மணியினுடைய தண்டனை அது முடிகிற கட்டத்தில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு கல்லை தூக்கி போடுறாரு. அந்த கல் அந்த பெண் மேல பட்டு அதுல இருந்து ஒரு ரத்த சொட்டு அவர் மேல வந்து தெரிக்குது. இவருக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு, திட்டுறாரு, ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிடுறாரு. ரசூலுல்லாஹ் காதுல விழுந்துருச்சு. மகலன் காலிதே நிப்பாட்டுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் யாரை பத்தி பேசுறாரு? ஒரு விபச்சாரி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு, குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுகிற ஒரு பெண். அந்த பெண் விஷயத்துலதான் அவர் வந்து இழிவா பேசுறார். வேற யாரோ புனிதர் தொழுது நோன்பு வைத்து ரொம்ப நற்பெயர் வாங்கி அப்படியான இல்ல. இன்றைய தினத்தை அவங்க ஒரு விபச்சார குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தண்டிக்கப்பட்ட ஒரு பெண். அந்த பெண் வச்சு இந்த பொம்பளை நம்ம மேல பட்டுருச்சே அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொன்னாலும் தெரியல, ஏதோ ஒரு வார்த்தையை, தப்பான வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டார். ரசூலுல்லாஹ் மகன் காலிதே நிப்பாட்டு, லக்கது தாபத்து தௌபத்தன், அவன் ஒரு மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு வாங்கியிருக்கிறான். எவ்வளவு பெரிய மன்னிப்பு வாங்கியிருக்கான்? நீ பாவத்தை பார்க்கிற, பாவத்துக்கு பிறகான மன்னிப்பு, பாவம் இயல்பின் வெளிப்பாடு, பாவத்துக்கு பிறகான மன்னிப்பு அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கான அடிப்படை. அது இதை ஊர்ல உள்ள பல பேருக்கு பங்கு வச்சா பல பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுரும். அவ்வளவு பெரிய மன்னிப்பு வாங்கியிருக்கிறான். யாரும் பார்க்காமலே தானே முன் வந்து தன்னுடைய தவறை சொல்லி என்ன தண்டிங்க, மறுமையில குற்றவாளி ஆயிடக்கூடாது வந்து நின்ன ஒரு பொம்பளைய அவன் மேல ஒரு அக்கறையோடையும் கனிவோடையும் அல்லாஹ் நீ தொழுகை நடத்த வாங்கண்டா ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்கு தொழுகை நடத்தி அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு ரசூலுல்லாஹ் கேட்டு சஹாபாக்கள் கேட்டு நீ அப்படி அவன் மேல அக்கறை காட்டணுமா? வீணா போனது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இதெல்லாம் சமுதாயத்தை வழிகெடுத்துரும். என்ன பேச்சு, என்ன நடவடிக்கை? நம்முடைய நிலை நமக்கு தெரியாதா? இப்படி எத்தனை நிகழ்வு, 1-2 நபிகளாருடைய காலத்துல. சரி, பாவம் செய்தவர்கள் குற்றவாளிகள் நம்ம சில பேர் பாக்குறோம்ல, குற்றவாளிகள் சொல்ல ஒட்டுமொத்தமா அவருடைய வாழ்க்கை முழுக்கவே குற்றமா இருந்துருமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குற்றவாளி தான், பாவம் செய்யறவன் தான், ஆனா அவனை நீ எப்படி பார்க்கணும்னா அவருடைய பாவத்தின் பக்கத்தை மட்டுமே பார்க்காதப்பா, அவன்கிட்ட சில நல்ல கூறுகள் இருக்கும், அதை பாரு. ஒரு பாவம் கண்ணில் பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல பூரா ஒரே அடியா மறுத்துட வேண்டியது. அவருடைய தொழுகை பத்தியோ, அவருடைய தர்மங்களை பத்தியோ, அவருடைய நல்ல ஒழுக்கங்களை பத்தியோ, நற்குணங்களை பத்தியோ, பிறகு பழங்களை பத்தியோ எதுவுமே இல்லாத முழுக்க ஒரு மகா கெட்டவனை பார்ப்பதை போல, பெரும் அயோக்கியனை பார்ப்பதை போல அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச எல்லாத்தையும் தூக்கி கடாஸ். என்ன கடாஸ், என்ன பழக்கம்? ஒரு ரசூலுல்லாஹ் சாமான்களை வெளியில இருந்து வந்த பொருட்களை, கனிமத்து பொருட்களை பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பங்கீட்டு சரியில்லை அப்படின்ட்டாரு. சொன்னா ரசூலுல்லாஹ் உண்மையில கடுமையான வருத்தம் தாங்க முடியல. அலா தௌமனு நீ என்ன நம்ப மாட்டீங்களா? அமீனு மம்பி சமா, வானத்துல உள்ள என்ன நம்புறான்? ஏத்தீனி கபரு சமாய் சபாஹம் மசா, காலையிலையும் மாலையிலையும் அவன் என்ன நம்பி எனக்கு மெசேஜ் அனுப்புறான், இவற்றை கொடுத்தா கரெக்டா பங்கு வச்சிருவாரு, சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிடுவாருன்னு அவன் என்ன நம்புறான்? நீங்க நம்ப மாட்டீங்களா? இப்படி ரசூலுல்லாஹ் பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆள் எழுந்திக்கிறாரு. யா ரசூலல்லாஹ் இத்தகில்லா, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வை பயந்துக்குங்க, முறையா பங்கு வைங்க, நீதியா பங்கு வைங்க. அவளஸ்த அஹக்க அஹ்லல் அர்தி அன் யத்தகியல்லா, இந்த பூமியில அல்லாஹ் அதிகம் அஞ்சறதுக்கு தகுதியானவன் நான் இல்லையா? என்னப்பா பேசுற?
நீதியா நேர்மையா இறையச்சத்தோட செயல்படுறதுக்கு என்னை விட முன்னுதாரணம் காட்டுறதுக்கு இப்ப யாருப்பா இருக்கிறா? நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளாத்தார உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவருக்கு பதில் சொல்றாங்க. அவரை பற்றியான வர்ணனையெல்லாம் சஹாபாக்கள் வர்ணிக்கிறாங்க. அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அப்படின்னு அவர் கண்ணு நாசிருல் ஐனைன் நாசிசுல் ஜபதி முஷ்ரிஃபுல் இசாரி, இப்படி அவர் கண்ணு இப்படி இருந்துச்சு, தலை இப்படி இருந்துச்சு, தாடியை குறைய வெட்டியிருந்தார், மொட்டை அடிச்சிருந்தாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்துச்சு இப்படி கேட்டாரு அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஆன்சர் பண்ணிட்டா காலித் பின் வலீதுக்கு பொறுக்க முடியல. சஹாபாக்கள் யாருக்குமே பொறுக்க முடியாது தானே. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசுற பேச்சா இது? தவனி யா ரசூலல்லாஹ் அல்ரிபு உனக்கு ஹாதல் முனாஃபிக், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு அனுமதி கொடுங்க, தலையை எடுத்துறேன். இவன் இவன் எல்லாம் எப்படி, ஏன்னா தூதருடைய பங்கீட்டை கூட சொன்ன பிறகு அவனை எப்படி முஸ்லிமுடைய பட்டியலில் சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரதானே செய்யும். காலித் பின் வலீத் கடுமையான கோபம், விடுங்க ரசூலுல்லாஹ், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, அனுமதி கொடுங்க, தொலைச்சு விடுங்க இவனை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில அது சம்பந்தமே இல்லை, நமக்கும் அந்த சொல்லுக்கும் சம்பந்தமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்ல இல்ல அடிக்கிறது கொள்றது அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அல்லஹு அய்ய கூனை முசல்லி, அவர் தொழக்கூடியவராக இருக்கக்கூடும். அவர் தொழுவாரான்னு கூட ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு, வர்றாரு போறாரு, பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லஹு அய்ய கூனை யுசல்லி, அவர் தொழக்கூடியவராக இருக்கக்கூடும். ஒரு தொழுவுற மனுஷன் போய் எப்படிப்பா? இப்ப உள்ள பஞ்சாயத்து வேற, ரசூலுல்லாஹ் பாக்குறது அவருக்கு வேற ஏதாவது ஒரு நன்மை இருக்குன்னு தானே. காலித் விட மாட்டேங்கிறாரு. என்ன ரசூலுல்லாஹ் தொழுகிறிய கம்மி முசல்லின் யகூலு பிலிசானி மாலை சபி கல்பிஹி, எத்தனையோ தொழுகையாளி தொழுதான் பேரு, ஆனா உள்ளதுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற அவரு. உடனே ரசூலுல்லாஹ் தயாரிச்சு ஆமாப்பா நீ சொல்றது சரிதான் போடுன்னு சொல்லல. அடுத்து அவர் கவுண்டர் கொடுத்தா, திரும்ப ரசூலுல்லாஹ் அவருக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. இன்னி லம் உமர் அன் அன்குப குலூபன் நாஸ் வலா அஷுக்க புத்தூனஹும், மக்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்க்குமாறோ வயிறுகளை கிழித்து பார்க்குமாறோ எனக்கு கட்டளையிடப்படவில்லை. வெளிப்படையில என்ன இருக்கும் அதை பார்க்க சொல்லியிருக்கு. வெளிப்படையில பார்த்தா அவரும் சில நல்ல காரியங்கள் செய்யற ஆள் மாதிரி தான் தெரியுது. அதனால ரொம்ப அலட்டிக்கு தேவை விடுப்பா. சமூகத்தின் பார்வையில் எவ்வளவு பெரிய குற்றவாளி. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உயிருக்கு உயிரா நேசிக்கிற தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சபையில ரசூலுல்லாஹ்வை கொஸ்டின் பண்ண ஒருத்தர் எவ்வளவு பெரிய பாவியாக பார்க்கப்பட்டிருப்பார். அந்த பாவிக்கு மார்க்கம் வழங்கிய இடம் என்ன? அதனால இதன் வழி இப்படித்தான் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகும். நம்ம தோழர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா உன்சுரு வாலிம வல் மظلوم, அநீதி இழைத்தவனுக்கும் உதவி செய், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் அநீதி இழைத்தவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அநியாயக்காரனுக்கு எதிராக நிக்கணும், எப்படி ஹெல்ப் பண்ண சொல்றீங்க? பாதிக்கப்பட்டவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், தப்பை ஏற்படுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த தப்பை திரும்ப செய்யாம அவனை தடுக்கிற வேலை இருக்குல்ல, அதான் அவனுக்கு ஹெல்ப். அவனை தப்பு செய்ய விட அவன் தடுப்பியா? அதை விட்டுட்டு தப்பின்பால் தள்ளி விட்டு தப்பை பெருசுபடுத்தி தப்பை ஊற வச்சு அதே தப்புலையே வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட உணர்வுகளை நோக்கி நாம தள்ளிவிடக்கூடாது. இது சமூகத்திற்கான பொறுப்பு. பாவங்களில் இருந்து மீள்வது என்பது வெறும் தனி மனித விஷயம் மாத்திரமல்ல, சமூகத்திற்கும் அதிலே கடமை இருக்கிறது. உண்மையை ஒருவருக்கொருவர் உபதேசிப்பதும் பொறுமையை ஒருவருக்கொருவர் பொறுமையா கையில தோல்ல கையை போட்டு கூப்பிட்டு உட்கார்ந்து என்ன நடக்கும்டா, தப்பு நடந்துருந்தா அல்ல மன்னிக்கிறவனாச்சு, அதனால அல்ல ரசிக்கிறான், மன்னிப்பு கேட்டா அல்ல சிரிக்கிறான், அல்ல சிரிக்க வைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீ நினைச்சுக்க, போய் அல்லாட்ட மன்னிப்பு கேளு. அல்ல உன்னை கைவிட்டுறதா இல்ல, கடைசி வரைக்கும் உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். முகத்துல உயிர் தொண்ட குழியில வர்ற வரைக்கும் அல்ல உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய படைப்பை அடியா என் பக்கம் வந்துட மாட்டானான்னு உட்கார்ந்து இருக்க ரப்புல் ஆலமீன்டா, ரஹ்மான் ரஹீம்டா. இப்படி தோல் மேல கையை போட்டு அவனை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை பார்ப்போமா? அவனை போஸ்ட் அடிச்சு ஒட்டி அவனை பேஸ்புக்ல அதுல இது நாரடிச்சு அவன் இப்படி இவன் இப்படி உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை ஓரம் கட்டி வச்சு மார்க்கத்தை தூரம் கட்டி வச்சு, அதனால இந்த வேலைகளை செய்யாம இருந்தா சமூகம் சேஃப்டியா இருக்கும். அல்லாஹ்வை பற்றிய அறிவு பாவங்களில் இருந்து பாதுகாக்கும், திருமறையினுடைய தொடர்பு பாவங்களில் இருந்து பாதுகாக்கும், சமூக பாதுகாப்பு பாவங்களில் இருந்து பாதுகாக்கும். அதனாலதான் மார்க்கத்துல நன்மையை செய்வதற்கு ஒரு அளவுகோலும் தீமையிலிருந்து விலகிறதுக்கு இன்னொரு அளவுகோலும் சொல்லப்படுது. நன்மையை செய்வது அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய், வேற யாருக்கும் செஞ்சிடாத. இபத்திகா வஜிஹில்லா, அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடியே நீ நன்மை செய்யணும். தீமையிலிருந்து விலகிறது அல்லாஹ்வுக்காண்டி விலகின சிறப்பு இல்ல, அக்கம் பக்கத்தில் உள்ள மனிதர்களுக்காண்டி விலக ஓகேப்பா அல்லாஹ் ஏத்துக்கிறான். அவன் பார்த்துறான் ஓகே அதை ஏத்துக்கிறேன், நீ விலகிட்டா போதும்டா எனக்கு
அப்படின்னு நன்மைக்கு ஒரு பார்வையும் தீமைக்கு ஒரு பார்வையும் அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து இது மாதிரியான நற்குணங்களால் நம்மை கட்டமைத்துக் கொள்கிற பொழுது பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவோம். பாவங்களில் இருந்து விடுதலை பெறுகிற பொழுது துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடையூறுகளில் இருந்து விடுதலை பெற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான சமூகமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah